ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை பொற்கை பாண்டியன். பாண்டிய அரசன் ஒருத்தன் நீதி நெறி வழுவாது ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தான். அவரது இயற்பெயர் யாருக்குமே தெரியவே இல்லை. அவர் ஆட்சியில் களவு, கொலை, கொள்ளை ஏதுமின்றி மக்கள் ரொம்பவே நிம்மதியாகவே வாழ்ந்துட்டு வந்தாங்க. பாண்டிய மன்னன் தினசரி இரவு நேரங்களில் மக்களின் நிலையை அறிய மாறுவேடத்துல நகர்வலத்துக்கு போயிட்டு வந்துடுவான். ஒரு நாள் இரவு பாண்டியன் நகர்வலம் வரும்போது ஒரு வேதியரோட வீட்டுல பேச்சுக்குரல் ஒன்று கேட்டுச்சு. அந்த வீடு கீரந்தை எனும் வேதியரோட வீடு. வறியவரான வேதியவர் தனது மனைவி கிட்ட, நான் காசிக்கு சென்று நாம் வாழ்வு வளம் பெற பொருளை ஈட்டி வர்றேன், அதுவரை நீ பத்திரமாக இங்கேயே இரு அப்படின்னு கூறிவிட்டாரு. அதற்கு அவரோட மனைவி, நீங்க என்னை இப்படி தனியா விட்டுட்டு போனா என்னை காப்பாற்றுவது யார் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அதற்கு அவர் சொன்னாரு, நாட்டு மக்களை காப்பது அரசரோட கடமை, அதனால அவரே உன்னையுமே காப்பாரு அப்படின்னு பதிலுரைச்சாரு. இதை கேட்ட அரசன் ரொம்பவே மகிழ்ந்து அரண்மனைக்கு போனான். மறுநாள் பாண்டியனுக்கு முந்தைய நாள் இரவில் நடந்த சம்பவங்கள் நினைவுக்கு வந்தன. பொருள் ஈட்டி வர சென்ற கீரந்தை திரும்பி வரும் வரை அவனோட மனைவியை காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற எண்ணம் அவரோட மனசுக்குள்ள ஓடிக்கொண்டே இருந்தது. வழக்கம் போல பாண்டியன் தினமும் இரவுல மாறுவேடத்துல நகர்வலம் வந்து கீரந்தை மனைவிக்கு தீங்கு நேராத வண்ணம் பாதுகாத்துட்டே வந்தான். மாதங்கள் கடந்து போச்சு. ஒரு நாள் இரவு வேதியரோட வீட்டுல ஆண் குரல் ஒண்ணு கேட்டுச்சு. உள்ளே இருப்பவர் யார் என்று அறியும் நோக்குல அரசர் கதவை தட்டினார். உள்ளிருந்து கீரந்தை குரல் கேட்ட அரசன் நள்ளிரவில கதவை தட்டியதால வேதியன் தன் மனைவியை சந்தேகப்படக்கூடும் அப்படின்னு கவலையும் கொண்டார். உடனடியாக அந்த தெருவில் இருந்த அனைவரது வீட்டு கதவுகளையுமே தட்டிவிட்டு அரண்மனைக்கு போயிட்டாரு. கதவு தட்டும் சத்தம் கேட்டு விழித்த மக்கள் யாரோ திருடன் தெருவுல புகுந்து விட்டதாக கதையோடி கொண்டிருந்தாங்க. விடிந்ததும் அரசர்கிட்ட போய் முறையிட முடிவும் எடுத்தாங்க. மறுநாள் அரசவை சென்ற மக்கள் அரசன்கிட்ட நடந்ததை கூறி கதவை தட்டிய திருடனை கண்டுபிடிக்க சொன்னாங்க. அதற்கு அரசர் திருடனை தான் கண்டுபிடித்ததாக கூறி திருடனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு மக்கள்கிட்டே கேட்டார். அதற்கு சிலர் திருடனின் கையை வெட்ட வேண்டும் அப்படின்னும் கூறினாங்க. சட்டென்று எதையுமே யோசிக்காத பாண்டிய மன்னன் தன்னோட கையை வெட்டி கொண்டான். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த மக்கள் கதறினாங்க. உண்மையை கூறிய பாண்டியன் தான் திருடவில்லை என்றும் கீரந்தையின் மனைவியை காக்க வந்ததாகவும் கூறினான். அரசனின் நீதியை கண்டு மக்கள் நெகிழ்ந்தாலும் அவரது கை வெட்டப்பட்டதால வேதனை அடைந்தாங்க. மக்கள் அனைவருமே சேர்ந்து தங்கத்தில் ஒரு கையை செய்து அதை பாண்டியனுக்கு அணிவிக்கவும் செஞ்சாங்க. அதன் பின்னர் நீதிக்கு இலக்கணமான இருந்த பாண்டிய மன்னன் பொற்கை பாண்டியன் அப்படின்னும் போற்றப்படவும் செஞ்சாரு. இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.